ஒரு மன்னர் தன்னோட தேர இமயமலை நோக்கி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த மன்னரோட மனசுல எக்கச்சக்க சலனங்கள். போக போக அவருக்கு தற்கொலை எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. போற வழியில அவர் ஒரு மனிதர் மரத்தடியில தியானத்துல இருக்கிறது கவனிச்சாரு. எளிமையான அவரோட முகம் தாமரை மலர் போல மலர்ந்திருந்தது. அதை கண்டதும் அவர் தன்னோட ரதத்தை நிறுத்தினாரு. கீழே இறங்கி தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நபரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சில நேரங்களுக்கு பிறகு கண்களை மூடியிருந்த அந்த நபர் தன்னோட கண்களை திறந்தாரு. இந்த மன்னரை நோக்கி என்ன வேணும்னு கேட்டாரு. அந்த மன்னரோ, நான் காசியோட மன்னன். எல்லா செல்வமும் எனக்கு இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாதது போல என்னோட மனசு ரொம்ப வாடி போயிருக்கு. நீங்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் உங்களோட முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது என்ன ரொம்ப ஈர்க்குது. நான் சாகறதுக்கு முடிவெடுத்துட்டேன். ஆனாலும் இந்த நிலைமையிலையும் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் இந்த இடத்திலேயே நின்னுட்டேன் அப்படின்னாரு மன்னர். மன்னரோட பேச்சு கேட்டாலும் அந்த மனிதரோட பார்வை முழுக்க மன்னரோட கால்களை நோக்கியே இருந்தது. மன்னருக்கு சின்ன வயசுல இருந்து காலாற்ற பழக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மனிதர் தன்னோட கால்களை பார்க்கறத கவனிச்சாரு இந்த மன்னர். சட்டுன்னு கால்களை அசைக்கிறத நிறுத்திட்டாரு இந்த மன்னர். எவ்வளவு காலமாக இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாரு அந்த மனிதர். மன்னரோ தனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலே காலாற்ற பழக்கம் இருக்குன்னு சொன்னாரு. இப்போ ஏன் நிறுத்திட்டீங்கன்னு கேட்டாரு அந்த நபர். அதுக்கு மன்னரோ, நீங்க என்னோட கால்களை உத்து கவனிக்கிறீங்க, அதனாலதான் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த மனிதரோ, பார்த்தாயா மன்னா, மத்தவங்க உங்களை கவனிக்கணுன்றதுக்காக கால் ஆட்டுறீங்க. பிறர் சார்ந்துதான் வாழ ஆசைப்படுறீங்க. உலகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களோட கால்களை நான் கவனிச்சதால நீண்ட நாள் பழக்கத்தை கூட இப்ப நிறுத்திட்டேன்னு சொல்றீங்க. இனி நீங்களே உங்களை கவனிக்க தொடங்குங்க. அப்போதான் எந்தெந்த பழக்க வழக்கங்களை நிறுத்தணும் அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதர். இப்போ மன்னரோட மனதுக்குள்ள ஒரு ஒளிக்கீற்று படர்ந்த மாதிரி இருந்துச்சு. மன்னருக்கு பளிச்சுன்னு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மன்னர் பணிவோட நீங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட கேட்டாரு. அப்போ அந்த மனிதரோ புத்தர் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் மன்னர் அவரோட கால்ல விழுந்து வணங்குனாரு. தன்னைத்தானே கவனிக்கிறது தான் வாழ்க்கையோட கலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மன்னர் ரதத்துல ஏறி தன்னோட அரண்மனையை நோக்கி ரதத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவுதாங்க கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையிலேயே வாழும் கலைன்றது நம்மள நாமளே என்னைக்கு உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப இருந்து தான் ஆரம்பிக்குது.